எங்கே கிளம்பிட்டீங்க? ஏச்ச இடம். நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு தெரியுமா? வாங்கியாச்சா? என்ன நைட் ட்ரைவா? சாரி சார், நைட் வாக். என்ன டிராஃபிக் இருக்கு, என்ன லேட்டு? கோயிலாஸில் போனால் 1000 கடை இருக்கு. என்ன நடந்துச்சு நீயே சொல்லிட்டு, நான் டென்ஷன் ஆகிட்டேன். டென்ஷன் ஆகலாம் ஒன்றும் இல்லை, சொல்லுலட்டு அப்போ தானே தெரியும். என்னாச்சுன்னா ஒரு கடை, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கடை உண்டு, பானிபூரி கடை, புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சாப்பிடுவோம். நானும் போய் நின்னேன். அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க காரில் வந்து வந்தாங்க, அவங்க வாங்கினாங்க. சரி சாப்பிடணும், நமக்கு முன்னாடி வந்தாங்கன்னு நின்றுட்டேன். நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கும்போதே எங்கள் பக்கத்தில் ஒரு அக்காவா தம்பியா இல்லது யாரும் தெரியல, ஜோடியாக வந்தாங்க. ஒரு சின்ன பையன்தான், அவங்க ஒரு 15 வயசு தான் இருக்கும். அவனும் ஒரு லேடியும் வந்தாங்க. சரி நமக்கு அப்புறம் தானே வந்தாங்க. அவங்க 2 பிளேட் கேட்டாங்க, நாங்கள் ஒரு பிளேட் கேட்டோம். ஏன்னா நான் நிறைய சாப்பிட மாட்டேன், லட்டு கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, வேஸ்ட்டாக தானே அவங்க ஒரு பிளேட் வாங்க. அவ்வளோ நேரம் நாங்கள் போய் ஒரு 15 நிமிஷம் இருக்குமா லட்டு, ஒரு 15 நிமிஷம் நின்றுருக்கோம். நானும் தருவான், அவனே ஆல்ரெடி ஸ்லோ தான். சரி தருவான்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா எங்கப்பறம் வந்தவனுக்கு கொடுத்துட்டான். எனக்கு வெறி ஆகிட்டு உடனே இந்த ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டு என் படுக்கு நான் நடந்து வந்துட்டேன். கோவை ஸ்வீட்ஸ் இந்த கடையை மறக்கவே முடியாது. வாங்கி தர முடியல, அதனால் கோவை ஸ்வீட்ஸில் பானிபூரி சரி ஒரு இடத்துல இல்லைன்னா இந்த இடத்துல சொல்ல முடியாது. இங்கே தான் நம்ம சாப்பிட்ணுன்னு இருந்திருக்கோ என்னமோ, அப்படி தானே. அவன் ரோட்டில் கடை வச்சுருந்தான், நம்ம பார்த்தீங்கன்னா அரசியாரம்